கர்த்தருடைய நாமம் Hello. Hello. It's a great welcome with that sound for me. அந்த சத்தம் மூலமாக என்னை வரவேற்றதற்கு மிகவும் நான் சந்தோஷப்படுகின்றேன். I thank God for this beautiful time that God has given me to be here in this assembly of Tamil speaking brethren to worship the Lord together. இந்த நாளின் மாலை நேரத்திலே தமிழ் சகோதரர்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த சாக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். It is really my joy to talk about God's goodness and talk about the great work that the Lord has done in our lives. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளையும் அதிசயங்களையும் அதை விவரித்து சொல்லும்படியாக கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். As said, my name is John Samuel. நான் முன்பதாக சொன்னது போல என்னுடைய சகோதரருடைய பெயர் ஜான் சாமுவேல். I come from a place called Jaipur in Rajasthan, India. இந்தியாவிலே ஜெய்ப்பூர் என்கின்ற மாநிலத்திலிருந்து நான் கடந்து வருகின்றேன். I am born and brought up there, although I have a Malayali background, but I am still calling myself a proper Rajasthani. நான் மலையாள பேக்ரவுண்ட் என்னுடைய ஃபேமிலிக்கு இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்தது ஜெய்ப்பூர் என்பதனாலே நான் ராஜஸ்தான் ஃபேமிலி என்று சொல்வதிலே நான் பெருமிதம் கொள்கிறேன். My father, 53 years ago, my father and mother dedicated their life for the work of the Lord's great work as a missionary. So, therefore, since 54 years approximately, we are there. 53 வருடங்களுக்கு முன்பதாக என்னுடைய தகப்பனார் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியாக முழுநேர ஊழியத்தை செய்யும்படியாக அந்த பகுதியிலே தொடர்ந்து ஊழியத்தை செய்து வருகிறார்கள். அதன் மூலமாக தொடர்ச்சியாக நாங்களும் பெற்றோரோடு சேர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தருடைய பணியிலே ஈடுபடும்படியாக தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். So I am very, very, very fortunate to have been born into the family of God in because of the parents that I got. இந்த தேவனுடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே மகா பெரிய தயவினாலே இப்படிப்பட்ட ஒரு பெற்றோருக்கு நான் மகனாக பிறந்ததிலே நான் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். But that did not make me who I am today. ஆனால் அந்த காரியங்கள் நான் இன்றைக்கு எவ்விதமாக இருக்கிறேன் என்பதற்கு அது மாற்ற முடியவில்லை. What made me who I am today, or what is making me what the Lord wants, is the word of God and his unchanging word. நான் யார் என்கின்ற கேள்வி இன்றைய தினத்துல நான் எப்படியாக இருக்கிறேன், நான் யார் எவ்விதமாக காணப்பட வேண்டும் என்பதற்கு இந்த வேதாகம வசனம் தான் என்னை மாற்றினது என்று சொல்லி நான் சொல்ல முடியும். Today we worship the Lord. How many of us truly are able to enjoy the time together to worship God? இந்த மாலையிலே நாம் தேவனை ஆராதிக்கும்படியாக கடந்து வந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருந்தோம். எத்தனை பேர் முழு மனதோடு கர்த்தரை ஆராதிக்க முடிந்தது? The emblems on the table here reminds about a great history that has happened in the face of the universe. That is why there is a sign kept here. இந்த மேஜையை சுற்றி நாம் அமர்ந்திருந்து கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது இந்த மேஜையில் இருக்கின்ற காரியங்களை எதை நினைப்பூட்டுகிறது என்று சொன்னால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்கள், அவர் நமக்காக செய்த கஷ்டங்கள் தியாகங்கள் எல்லாவற்றையும் அதை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. And because of that very fact, today we have come to worship the Lord. ஆகவே தான் அவர் செய்த பெரிய தியாகத்தின் நிமித்தமாக அன்பின் நிமித்தமாக அவருக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக இந்த நாளிலே நாம் கடந்து While I வந்திருக்கிறோம். was sitting there, I was sitting, though I don't understand Tamil very much, but I was sitting and praising God, because that's the very purpose we have come here. ஆனால் நான் அமர்ந்திருந்து நான் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தேன். தமிழ் எனக்கு முழுவதுமாக புரியாவிட்டாலும் கர்த்தரை நான் துதித்துக் கொண்டே நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். அதுதான் தேவன் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. Because the Bible says, because God is spirit, he expects his worshippers to worship him in spirit and in truth. தேவன் ஆவியாயிருக்கிறார். ஆகவே தேவன் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நம் ஒவ்வொருவரிடத்திலிருந்தும் கர்த்தரை எதிர்பார்க்கிறார். So therefore, when I have seen the fact that the God of heaven sent the only begotten Son, Jesus Christ, into this world, which I cannot fathom or understand how this is even possible, but I have understood that has become the reason of my sole existence. I have nothing but to continue praising God for the great thing he has done for me. இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்தவர் உங்கள் மேலே என் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய ஒரே பேரான செல்லகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்பி அவர் அந்த கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் எழுப்பினது நிமித்தமாக அந்த மகிழ்ச்சியிலே அந்த சந்தோஷத்திலே அந்த துதியையும் ஸ்தோத்திரங்களையும் செலுத்தும்படியாக நான் கடந்து வந்து நாம் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தோம். And sometimes I fail to understand this. That is when I understand, because I am just a man and he is God.
That's why it's difficult for us to understand what great his work is. தேவனை செய்த இந்த சகல உபகாரங்களையும் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளையும் நாம் விவரித்து சொன்னால் நம்முடைய மனதிலும் நம்முடைய சிந்தனையிலும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறார். All the believers who are born again, saved, and who has come to know of the saving knowledge of the Lord Jesus Christ, it is your and my duty to open our hearts and open our mouths and continuously glorify God. இந்த தேவனாகிய கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் யார் என்றும் எப்படிப்பட்டவர் என்றும் அறிந்திருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். அவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திர பலிகளையும் நாம் ஏற்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். Opportunity for us to rejoice in the Lord and glorify and praise the Lord God of heaven because of what Jesus Christ has done for us. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில செய்த பெரிய செயல்களின் நிமித்தமாக, அதிசயமான செயல்களின் நிமித்தமாக ஜீவனுள்ள நாளெல்லாம் அவரை நாம் துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும். I stand here today as a miracle of God. இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில் நிற்பது அதிசயமான ஒரு காரியம். Because about 5 months ago I was in the Abu Dhabi Brethren Assembly with our dear brother Thomas. 5 மாதங்களுக்கு முன்பதாக அபுதாபி மலையாளம் அசெம்பிளியிலே நான் அங்கமாக இருந்தேன். And I got a new job in Dubai. எனக்கு துபாயிலே ஒரு புதிய வேலை கிடைத்தது. But in that job they said I have to be placed in Saudi Arabia. ஆனால் அந்த வேலையிலே நான் சேர்ந்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் சவுதி அரேபியாவிலே மையமாக இருந்து பணியாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள். Because I really needed to change my current job, I had to say yes to the job, but I was not willing to go to Saudi Arabia. ஆனால் என்னுடைய வேலையின் நிமித்தமாக நான் அங்கு மாற்றப்பட வேண்டிய அவசியமாக இருந்தது. ஆகவே நான் அந்த வேலைக்கு நான் ஒப்பு கொடுத்து விட்டு நான் அந்த சவுதி அரேபியாவுக்கு நான் கடந்து செல்ல முயற்சி செய்து கொண்டிருந்தேன். So we moved suddenly in the month of 5 months ago we moved suddenly to Dubai, and I kept telling my people, pray to God that he may keep me here. நான் இந்த சவுதி அரேபியாவுக்கு செல்வதற்கு முன்பதாக துபாய்க்கு நான் கடந்து சென்றேன். ஆனால் என்னை பார்க்கிறவர் நண்பர்கள் ஒவ்வொரு இடத்துல நான் தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டிருக்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நான் சவுதி அரேபியாவுக்கு போவதை விட அதைவிட மேலாக துபாயிலே நான் இருக்க வேண்டும் என்று சொல்லி எனக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். And I have to tell you, because it pleased the Lord, for the last 4 months Saudi Arabia did not even process my visa. ஆனால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். ஏனென்று சொன்னால் சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த கடந்த 4 மாதங்களாக சவுதி அரேபியா என்னுடைய விசாவை ப்ராசஸ் செய்யவில்லை. And then the time came for the family to go for the vacation in India. So we had booked the tickets from Abu Dhabi. So we were concerned who will drop the family to Abu Dhabi, because I will be in Saudi Arabia. நான் ஒரு சில இந்த சூழ்நிலை நிமித்தமாக நான் யோசித்துக் கொண்டே என்னுடைய ஃபேமிலி பிள்ளைகள் எல்லாரும் வெக்கேஷன் போக வேண்டிய நேரம் வந்து விட்டது. ஆகவே அவர்கள் வெக்கேஷன் போகும்படியாக அனுப்புவதற்கு அபுதாபியிலிருந்தே நான் டிக்கெட் புக் பண்ணியிருந்தேன். ஆனால் யார் இங்கே அபுதாபியிலே கொண்டு வந்து அவர்களை ஃப்ளைட் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணுவாங்க சொல்லி நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். And then the time came, they had to fly a month ago and I was still there. நான் இவ்விதமாக நான் யோசித்துக் கொண்டிருந்த போது 1 மாதத்துக்கு முன்பதாக அந்த நேரமும் காலமும் வந்தது. ஆனால் நான் தொடர்ச்சியாக நான் அங்கே தான் இருந்து கொண்டிருந்தேன். But before they left, I kept the money in the drawer. I kept the key, extra key, everything, because we are sure by the time they come back, I am already in Saudi Arabia. ஒருவேளை நான் இவ்விதமாக நினைத்தேன், டிராயர்ல கீயும் பணமும் எல்லாம் வைத்து விட்டு நான் போய்கொண்டிருந்தேன். ஏனென்று சொன்னால் ஒருவேளை அவங்க திரும்பி வரும் பொழுது நான் ஒருவேளை சவுதி அரேபியால கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. But praise be to God, they're coming on Thursday and I am still here. ஆனால் கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். வியாழக்கிழமை அவர்கள் வருகிறார்கள், ஆனால் இன்றைய தினம் வரைக்கும் நான் இங்கே இருக்கின்றேன். So it is the marvelous way how God is doing things. இது தேவன் செய்த மிகப்பெரிய அதிசயமான செயல் என்று சொல்லி நான் நினைத்திருக்கின்றேன். And something more wondrous that I want to share with you tonight. இதைவிட மிகப்பெரிய அதிசயமான காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 3 days ago I got my visa approved. 3 நாளுக்கு முன்பதாக விசா அப்ரூவ் ஆனது. But yesterday the companies decided that they will not send me, they will send somebody else. ஆனால் 3 நாளுக்கு முன்பதாக விசா அப்ரூவ் ஆனாலும் என்னை அனுப்புவதற்கு, சகோதரரை அனுப்புவதற்கு பதிலாக வேறு ஒரு நபரை அனுப்புவதற்காக கம்பெனி முடிவெடுத்து விட்டது. This is how the Lord is working when he is pleased in what he wants to do.
இவ்விதமாகத்தான் தேவன் தன்னுடைய செயல்களை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்காக அவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். At times we know that God loves us so much and we want him to work for us the way we want. நாம் தேவன் நம்மேல் அதிகமாக அன்பு கூறுகிறது நிமித்தமாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அவை எல்லாவற்றையும் தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்க்கின்றோம். We become so selfish that we start asking God to work the way I want you to work. நாம் சுயநலமாக இருந்து கொண்டு என்னுடைய வாஞ்சை என்னுடைய விருப்பத்தின் பிரகாரமாக தேவன் செயல்பட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகின்றோம். And therefore our prayers are all in that direction and we keep asking God for it. ஆகவேதான் நம்முடைய ஜெபமும் அவ்விதமாக நம்முடைய ஜெபத்தின் நோக்கமும் அதுவாக இருந்து கொண்டு அவ்விதமாக நாம் தேவனிடத்திலே முறையிட்டு கொண்டு இருக்கின்றோம். And sometimes when the prayers are not given according to our wish, we get disappointed. நம்முடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் விருப்பத்தின்படியாக அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்காத பொழுது நாம் மிகவும் சோர்வுற்றவர்களாக காணப்படுகிறோம். And that disappointment brings in doubts. அவ்விதமாக நாம் சோர்ந்து போவதனாலே சந்தேகத்தை அது எழுப்புகிறதாக இருக்கிறது. And based on this, even I have gone through the similar. So based on my life, because I'm not a Bible teacher, neither a preacher, based on my life experience, how the Lord is comforting me, I want to share tonight with God's mercy. இவ்விதமாகத்தான் என்னுடைய வாழ்க்கையிலும் நானும் கடந்து போகும் பொழுது தேவன் என்னை உற்சாகப்படுத்தின, என்னை ஆறுதல் படுத்தின அந்த வசனங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். Please turn with me to Gospel of John chapter 11. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம். And we will read from John chapter 11 verse 1 to 6. யோவான் 11வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள வசனங்கள். மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாலும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவனுடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றான். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவனுடைய சகோதரியினிடத்திலும் லாசருனிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாய் இருக்கிறதற்காக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். Yes. This is a very familiar passage for most of us here. இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இந்த வேதாகம பகுதி நம்மில் இருக்கிற அனைவருக்கும் மிகவும் பழக்கமான ஒரு வேதாகம பகுதியாக இருக்கிறது. A family that Jesus loved so much. ஒரு தேவன் மிகவும் அன்பு கூர்ந்த ஒரு குடும்பத்தை குறித்து நாம் இங்கே வாசிக்க கேட்டோம். A family that Jesus loves so much, they have a situation, their brother is sick unto death. ஒரு தேவன் அன்பு கூர்ந்த ஒரு குடும்பத்திலே அந்த குடும்பத்திலே பிறந்த லாசரு என்கின்ற அந்த சகோதரனுக்கு அவன் மரணத்துக்கு ஏதுவான வியாதிப்பட்டவனாக காணப்பட்டான். So when Jesus came to know, because the information has been sent, when Jesus came to know that family, that person is sick, he decided to delay it for 2 more days. இந்த குடும்பத்திலே தேவன் நேசித்த, தேவன் அன்பு கூர்ந்த அந்த குடும்பத்திலே இருக்கிற அந்த லாசரு சுகமா வியாதியாயிருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது, செய்தி அனுப்பப்பட்ட பொழுது அவர் 2 நாள் தாமதப்படுத்தினார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். And here is the situation when I really want that the Lord should be here. The Lord is deciding, no, let me further push them back and say 2 more days I will delay. Let me come to the verse 13 and until 15, please. 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசர் மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி, நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம் வாருங்கள் என்றார். And here there is a Jesus who is actually delaying his going when he has heard that Lazarus is sick. Not only that, here there is a Jesus who is happy to know that Lazarus is dead.
இங்கு நாம் வாசிக்கின்றோம் இந்த 5, 6 வசனங்களிலே இந்த லாசரு வியாதியாயிருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த சகோதரிகள் எல்லாரும் எதிர்பார்த்தார்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்த இந்த செய்தியை சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 நாள் தாமதம் பண்ணினார். ஆனால் 13, 15, 18 வரை வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் மரித்து போனார் என்ற செய்தியை அங்கு அவர் கேள்விப்படுகிறார். Verse 17 and verse 20. 17, 20 வசனங்களிலே இயேசு வந்த பொழுது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார். 20வது வசனம், இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனால், மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். Verse 21. 21, மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். Verse 31. 31வது வசனம், அப்பொழுது வீட்டிலே அவனுடனே இருந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்த யூதர்கள் மரியாள் சீக்கிரமாய் எழுந்து போகிறதை கண்டு அவள் கல்லறையினிடத்தில் அழுகிறதற்கு போகிறாள் என்று சொல்லி அவளுக்கு பின்னே போனார்கள். Verse 32. 32வது வசனம், இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றான். This is the situation of the family. The family sent a message beforehand, before the brother died, that please send Jesus here because we know that Jesus is able to keep him alive. இந்த குடும்பத்திலே லாசரு என்கின்ற அந்த மனிதன் இருக்கும் பொழுது, அவன் வியாதியாய் இருக்கிற பொழுது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிற்கு செய்தி அனுப்பினார்கள். இவ்விதமாக நீர் அன்பு கூறுகின்ற, நீர் நேசிக்கின்ற இந்த லாசரு மரணத்திற்கு ஏதுவான வியாதியாய் இருக்கின்றான், நீர் வர வேண்டும் என்று சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2 நாள் தாமதம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். Now Jesus has joyfully kept himself away, and now he comes to that family where Lazarus is already in the tomb for 4 days, and he comes and both the sisters say the same thing. ஆனால் இங்கே நாம் வாசிக்கிறோம், நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாளுக்கு பிறப்பதாக, கல்லறையில் வைக்கப்பட்ட 4 நாட்களுக்கு பிறப்பதாக இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குடும்பத்திலே வருகிறார், அந்த கல்லறை நிலையத்தை வருகிறார். இதை கேட்ட பொழுது இந்த சகோதரிகள் இருவரும் சொன்னார்கள், நீர் இங்கே இருந்திருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டாள் என்று சொல்லி லாசருவோடு பிறந்திருந்த அந்த 2 சகோதரிகளும் சொன்னார்கள். So my question to myself is, the family which knows that had Jesus been here, my brother would have not died, they couldn't believe otherwise. இங்கே நாம் வாசிக்கிற கேட்டது போல, நீர் இங்கிருந்தானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி அந்த சகோதரிகள் இருவரும் சொன்னதை நாம் வாசிக்கின்றோம். I think about myself that what do I believe that about Jesus Christ, that if he has not done something that I expected to do, whether he could have done otherwise. நான் எதிர்பார்க்கின்ற காரியத்தை தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே செய்யாவிட்டால், செய்யாமற் போனால், ஒருவேளை வேறு விதமாக செயல்படுவாரோ அல்லது நான் எதிர்பார்த்த காரியத்தை நிச்சயமாக செய்து விடுப்பாரோ என்று சொல்லி நான் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். Jesus said very clearly to them that I will delay it by 2 days, and he was happy the fact that Lazarus was already dead. அங்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த செய்தியை கேள்விப்பட்ட பொழுது 2 நாள் தாமதம் பண்ணினார். ஆனால் இந்த காரியத்தை அவர் அறிந்திருந்தார், லாசரு மரித்து போனான் என்று சொல்கின்ற செய்தியை சில நாட்களுக்கு பின்பதாக அவர் அறிந்திருந்தார். And Jesus comes here after he's been in the tomb for 4 days, and he comes and says that he hears the sisters that had you been here, this would have never happened. He says, if you believe, you will see the glory of God. இங்கே நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரே, இந்த 2 சகோதரிகளும் சொன்னார்கள், ஆண்டவரே, நீர் இங்கிருந்திருந்தால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். எப்பொழுது சொன்னார்? அவன் மரித்து கல்லறையிலே வைத்து 4 நாளுக்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கு கடந்து சென்ற பொழுது இந்த 2 சகோதரிகளும் சொன்னார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து சொன்னார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொன்னார். And we know the entire, I don't want to elaborate the whole thing. And he went to the tomb and he called out Lazarus, and we see that Lazarus, who was in the tomb for 4 days, he comes out alive. இங்க நாம் நன்றாக அறிந்திருக்கிற வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கல்லறையின் இடத்தில் போனார். லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அந்த லாசரு வெளியே வந்தான், அவன் உயிர்த்தெழுந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். Here the sisters who couldn't believe that Jesus, who could believe that Jesus could have saved him from the death, he couldn't know that that same Jesus had the power to raise the dead alive.
இங்க இந்த சகோதரிகள் எதிர்பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், என்னுடைய சகோதரனாகிய லாசரு அவன் வியாதியாயிருக்கிறான், மரிப்பதற்கு முன்பதாக அவர் வந்து காப்பாற்ற வேண்டும், விடுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்பார்த்தார்கள். ஆனால் அந்த சகோதரிகளுக்கு தெரியாது, மரித்த அந்த தன்னுடைய சகோதரனை உயிர்ப்பிக்கக்கூடிய வல்லமை உடையவர் என்று சொல்லி அந்த சகோதரிகள் அறியாமல் இருந்தார்கள். In our lives, we at times we think, at times when we go through our situations, we know this is the end. நாம் நம்முடைய வாழ்க்கையில நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற சூழ்நிலைகளையும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் நான் நினைத்து பார்த்து சொல்கிறோம், இதுதான் முடிவு, என்னுடைய வாழ்க்கையில இனி ஒரு முன்னேறி செல்வதற்கு வழியே இல்லை, வாய்ப்புகளே இல்லை, டெட் எண்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். There is no other way forward. That's when we forget that the same Lord who could have made a way has a great plan for us, more than what we can think. ஒருவேளை நாம் நினைக்கலாம், கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில இவ்விதமாக செய்தால் நன்றாய் இருக்கும் என்று சொல்லி, ஆனால் சில நாட்களுக்கு தாமதமாகும் பொழுது கர்த்தர் வேறு விதத்திலே அந்த காரியத்தை செய்யும் பொழுது, அதை நாம் நினைப்பதற்கும் மேலாக கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை செய்து நாம் கர்த்தர் தெய்வம் என்பதை அவர் விளக்கப்படுத்துகிறதை நாம் At பார்க்கிறோம். times when we go through difficult moments in our life, we get confused, we get doubts, but we fail to understand that we have a God who is the resurrection and the life. நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட பாடுகள் கஷ்டங்கள் வழியாக நாம் கடந்து போகும்பொழுது, ஜீவனுள்ள தேவன் உயிரோடு இருக்கின்றார், உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையை அவர் மாற்ற முடியும், உயிர்ப்பிக்க முடியும், சூழ்நிலைகளை மாற்ற முடியும் என்று சொல்லி நாம் அவர் மேல் நம்பிக்கை வைக்காமல் விசுவாசம் வைக்க முடியாமல் போகின்ற சூழ்நிலையை நாம் பார்க்க Verse முடிகிறது. 25. 25வது வசனம், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தால் பிழைப்பான். Jesus said to her, I am the resurrection and the life. He who believes in me, though he may die, he will live. And she said, Yes, Lord, I believe this. இந்த காரியத்தை கேட்ட பொழுது அவள் சொன்னால், ஆண்டவரே நான் உம்மை விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி சொன்னதை நாம் வாசிக்கிறோம். And when we read the further chapter, towards the end, we see Jesus goes to the tomb. He calls out, and after 4 days of stenching, fouling smell, Lazarus comes out. இங்கே இந்த வசனங்களுக்கு தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது, மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 4 நாளுக்கு பின்பதாக இருக்கின்ற அந்த கல்லறையின் இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடந்து சென்று அவனை உயிரோடு எழுப்பி அவருடைய சகோதரர்கள் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம். How many times have we gone through situations in our lives where we felt that this was over? எவ்வளவு முறை நம்முடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போய் விட்டது, இனி என்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை, நடக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு சிந்தித்து How கொண்டிருக்கிறோம். many times have you believed in the Lord and the answer was never coming? எத்தனை முறை நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரிடத்திலே நாம் விசுவாசம் வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது, ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே காரியங்கள் நடைபெறாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? How many times we have lost hope totally? எவ்வளவு முறை நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். But remember the story here which has happened, which clearly says this particular family Jesus loved the most. ஆனால் இந்த காரியத்தில், இந்த வாசித்த அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம், இந்த குடும்பத்தினரை தேவன் அதிகமாக அன்பு கூர்ந்தார், அதிகமாக நேசித்த குடும்பமாக இருந்தது. And because he loved the most, he decided to take them through the difficult moment, bringing them joy eternally. இவ்விதமாக தேவன் அதிகமாக அவர்களை நேசித்தது நிமித்தமாக அந்த குடும்பத்தினரை கடினமான பாதைகளுக்குள்ளாக வழிநடத்தி முடிவிலே தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார், ஜீவனோடு இருக்கின்றார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியான ஒரு வாய்ப்பை அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். This same Jesus is our Lord who we worship. இந்த நாளிலே நாம் ஆராதிக்கின்ற இந்த தேவன் இவரும் ஜீவிக்கிற ஜீவாதிபதியாக இருக்கின்றார். When we have lost hope in everything, நம்முடைய வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவர்களாக நாம் காணப்படும் பொழுது, when we know that we are at a dead end, நம்முடைய வாழ்க்கையில நாம் எல்லாம் முடிந்து போய்விட்டது, இனி வழியே இல்லை, வாய்ப்புகளே இல்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது, this same Jesus comes to us and says, I am the resurrection and the life. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில வருகிறார். அவர் சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். Is there something more difficult than dying? நாம் மரிப்பதற்கு விட இதை விட மிக கடினமான காரியம் ஏதாவது இருக்கிறதா? Is there more difficult than losing a job? என்னுடைய வேலையை இழப்பதை விட மிக கடினமான ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறதா? Here Jesus comes and says, I am the resurrection and life. இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். He who believes in me shall never die but live.
என்னை விசுவாசிக்கிறவன் ஒருபோதும் மரிப்பதில்லை, என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான், வாழ்வான் என்று சொல்லுகிறார். We have, as the songwriter says, we have 10,000 reasons to glorify and worship this Lord. ஒரு ஒரு பாடல் ஆசிரியர் இவ்விதமாக இருக்கிறார், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை துதிப்பதற்கு 10,000 நாவுகளும் காரணங்களும் போதாது. And this Jesus, who's the resurrection and the life, he showed to his disciples that while he was alive, they raised a dead man from death to life after 4 days of stenching. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களை பார்த்து சொன்னார், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னதற்கான மிக முக்கியமான காரணம், மரித்து போன கல்லறையில் அடக்கம் பண்ண வைத்திருந்த நாற்றம் எடுத்த அந்த லாசருவை உயிரோடு எழுப்பி அந்த ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்ததை நாம் வாசிக்கின்றோம். Are you waiting upon the Lord with expectation from the Lord? இந்த நாளிலே நீங்கள் கடந்து வந்திருக்கிற யாராவது ஆண்டவரிடத்திலே ஒரு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? ஒரு விசுவாசத்தோட தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை செய்வார் என்று சொல்லி எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களா? My expectation is from the Lord because I know that he loves me. என்னுடைய எதிர்பார்ப்பு தேவன் மேல் இருக்கிறது. காரணம் என்ன என்று சொன்னால், அவர் என்னுடைய வாழ்க்கையில் என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். And because I know he loves me, he has the best in store for me. அவர் என் மேல் அதிகமாக அன்பு கூர்கிறது நிமித்தமாக எனக்கு என்ன கொடுக்க வேண்டும், என்ன தேவை என்பதை அவர் சரியான நேரத்தில் சரியான காலத்திலே அவர் செய்வார் என்பதை நாம் நம்ப வேண்டும். Though the answer could be late, ஒருவேளை அவர் கொடுக்கின்ற பதில் தாமதமாகலாம், but the answer will come. ஆனால் ஒரு நாளிலே அதற்கான பதில் கிடைக்கும். The answer may be not according to our liking, தேவன் கொடுக்கிற பதில் நாம் எதிர்பார்க்கிற பிரகாரமாக ஒருவேளை காணப்படாமல் போகலாம். because we are only expecting that had you been here, my brother would have not died. ஒருவேளை நாமும் இந்த சகோதரிகளை போல, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தானால் ஒருவேளை என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி இந்த சகோதரிகள் போலவே நாமும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். God had something bigger in plan, that even though he is dead, I can raise him up. ஆனால் if you தேவன் believe. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். மரித்து போன சூழ்நிலை, இனி வழியே இல்லை, வாய்ப்புகளே இல்லாத சூழ்நிலையும் அவர் மாற்றி ஜீவன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். Because God loves you and me. Do you believe? காரணம் என்ன என்று சொன்னால், தேவன் உங்களையும் என்னையும் அதிகமாக நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார். Do you believe that he is able? நீங்கள் அவரால் செய்ய முடியும் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? The Lord's voice tonight is, I am the resurrection and life. தேவனுடைய வார்த்தை இன்றைய தினத்திலே உங்களோடு கூட என்னோடு கூட பேசுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். He will never thirst. Though the one who drinks of this water, he will never thirst again. இந்த ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைய மாட்டான். Even if he dies, he will live அவன் forever. மரித்தாலும் பிழைப்பான். This is my Lord. இதுதான் நம் ஆராதிக்கின்ற தேவன். Can we take comfort from these words? இந்த வார்த்தை மூலமாக நாம் ஆறுதல் பெற முடியுமா? Can we say no to the doubts that are rising in our hearts? நம்முடைய வாழ்க்கையில சந்தேகங்களும் கேள்விகளும் எழும்புகிறதற்கு நாம் நோ என்று சொல்ல முடியுமா? Even though the answer is not coming to my prayer, நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கிடைக்காவிட்டாலும் can I believe that, Lord, you are the Son of God? நாம் தேவனிடத்தில் சொல்ல முடியுமா, ஆண்டவரே நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை நான் See விசுவாசிக்கிறேன். what Martha said in the verse 27. 27வது வசனத்திலே மார்த்தாள் சொன்னது போல நீங்கள் நானும் சொல்ல முடியுமா? அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள். Remember, if whatever the Lord is about to do, if God is not going to be glorified with that, he won't do it. நாம் ஒரு காரியத்தை நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய நாமம் நம்முடைய வாழ்க்கையில மகிமைப்படாவிட்டால் தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில செய்ய மாட்டார். God will not do situations for you because of just you. தேவன் நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்க்கிற விதமாக ஒருவேளை செய்யாமல் போகலாம். காரணம், தேவனுடைய மகிமை அங்கு மகிமைப்படாமல் போவதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அங்கு காணப்படலாம். Verse 37, when people around are looking, அங்கு 37வது வசனத்தில் அவர்களில் அநேகர் அவர்களை பார்த்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. verse 37, 37வது வசனம், அவர்களில் சிலர், குருடனுடைய கண்களை திறந்த இவனை சாகாமல் இருக்க பண்ணவும் கூடாதா என்றார்கள். when about your life, when others are involved and they raise questions, and he knows there is an opportunity to God be glorified, God will do great things for you. அந்த நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிறவர்கள் பலவிதமான கருத்துக்களை அவர்கள் பகிர்ந்து கொண்டாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் அவர் ஜீவனுள்ளவராக இருக்கின்றபடியினாலே அவர் மரித்த சூழ்நிலைகளையும் உயிர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில In செய்கிற verse தேவனாக 41 இருக்கிறார். it says, Jesus lifted up his eyes and thanked God for the opportunity
that he is getting to glorify God. இங்க 41ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தார். And because you have heard me, and I said that they may believe that you have sent me. நீர் இப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். When God knows his name is going to be glorified, he will do it for you. தேவனுடைய நாமம் அந்த செயல்கள் மூலமாக மகிமைப்படும் என்று சொன்னால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அதை Do செய்வார். we glorify God for all the things that he is doing for us? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியத்தை நிமித்தமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுமா? Are we able to tell others about how God is wonderfully leading us? நம்முடைய வாழ்க்கையில தேவன் நடத்துகின்ற விதங்களை மற்றவர்களுக்கு நாம் சாட்சியாக சொல்ல முடியுமா? Are we able to tell what Jesus has done in my life? என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்த நன்மைகளை நாம் மற்றவர்களுக்கு சொல்ல முடியுமா? When we are asked in the offices about this Lord Jesus Christ, we believe, are we able to proudly profess and say, or are we shy to tell about Jesus? நாம் வேலை செய்கின்ற இடங்களில் இந்த தேவனாகிய கர்த்தரை குறித்து கேட்கும் பொழுது நாம் தைரியமாக சொல்கிறோமா அல்லது வெட்கப்பட்டு தலை குனிந்தவர்களாக ஒதுங்கி விடுகின்றோமா? Am I going to be in a corner if I speak about Jesus? Will I lose something? நாம் தேவனை குறித்து நாம் ஆராதிக்கின்ற இந்த ஜீவனுள்ள தேவனை குறித்து நான் பேசும் பொழுது ஒருவேளை என்னுடைய வேலை நஷ்டப்பட்டு போய்விடுமோ என்று சொல்லி பயப்படுகின்றோமா? I might lose my job because they might hate me. என்னுடைய வேலை போவது மாத்திரமல்ல, அவர்கள் என்னை வெறுக்கக்கூடிய சூழ்நிலைமைக்கு நான் தள்ளப்படுவேனே என்று சொல்லி நாம் விசுவாசிக்காமல், At that time, you remember, Jesus said, I am the resurrection and the life. நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் ஒரு காரியத்தை நாம் நினைவு கூற வேண்டும், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். And he who believes in me, though he may die, he will live. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். May the Lord comfort us with these words and encourage us that we may not doubt, but though the answer may be late, ஒருவேளை நாம் சந்தேகப்பட்டாலும், இப்படி விதமான சூழ்நிலைகளை நாம் கடந்து போனாலும், ஒருவேளை நாம் கேட்கின்ற ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களும் தாமதித்து போனாலும், நாம் கர்த்தர் இந்த வசனங்களின் மூலமாக உங்களையும் என்னையும் தேற்றுவாராக. for a short meditation for the brothers who have just arrived, இந்த நாளிலே நான் இப்பொழுது வந்த அந்த சகோதரர்களுக்காக I want to read Gospel of John chapter 9. யோவான் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம். I want to tell you that you are not here by chance, but the Lord has brought you tonight here. இந்த நாளிலே நீங்கள் யதார்த்தமாக நீங்கள் இங்கே கடந்து வரவில்லை, ஆனால் தேவன் ஒரு பெரிய உன்னதமான நோக்கத்தோடு திட்டத்தோடு உங்கள் அனைவரையும் இங்கு அழைத்துக் கொண்டு வந்திருக்கின்றார். John chapter 9 and verse 1. யோவான் 9வது அதிகாரம் 1வது வசனம். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். Verse 6. 6வது வசனம். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவி என்றார். Verse 10. 10வது வசனம். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். Verse 12. 12வது வசனம். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன் எனக்கு தெரியாது என்றான். Verse 13 onwards. 13வது வசனம். குருடனாயிருந்த அவனை பரிசேயரிடத்துக்கு கொண்டு போனார்கள். இயேசு சேறுண்டாக்கி அவன் கண்களை திறந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. ஆகையால் பரிசேயரும் அவனை நோக்கி, நீ எப்படி பார்வை அடைந்தாய் என்று மறுபடியும் கேட்டார்கள். அதற்கு அவன், அவர் என் கண்களின் மேல் சேற்றை பூசினார், நான் கழுவினேன், காண்கிறேன் என்றான். அப்பொழுது பரிசேயரில் சிலர், அந்த மனுஷன் ஓய்வு நாளை கைக்கொள்ளாததினால் அவர் தேவனிடத்திலிருந்து வந்தவன் அல்ல என்றார்கள். வேறு சிலர், பாவியாய் இருக்கிற மனுஷன் இப்படிப்பட்ட அற்புதங்களை எப்படி செய்வான் என்றார்கள். இவ்விதமாய் அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாயிற்று. Verse 23 onwards, verse 24 onwards. 24வது வசனம். ஆதலால் அவர்கள் குருடனாய் இருந்த மனுஷனை 2ஆம் தரம் அழைத்து, நீ தேவனை மகிமைப்படுத்து, இந்த மனுஷன் பாவி என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்றான். 26. Yes, this is about a man who's born blind. இங்கே நம்ம ஒரு மனிதனை, ஒரு குருடனாய் பிறந்த ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். And we have just heard that Jesus has
put some clay and touched his eyes and he's able to see. இங்கே நாம் வாசித்த வண்ணமாக இந்த மனிதன் குருடனாய் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் தரையிலே துப்பி உமிழினால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி அவனை குணப்படுத்தினார், கண் பார்வையடைந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்க கேட்டோம். He was asked to go and wash in the pond and come back. அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீலோவாம் குளத்திலே நீ ஓடி போய் கழுவின பின்பு திரும்பி கடந்து வா என்று சொன்னார். And he washed, he came and he started to see. அவன் போய் அந்த சீலோவாம் குளத்திலே கழுவினான், அவன் கண்கள் பார்வையடைந்தது, அவன் திரும்பி வந்தான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். And when the people around him asked, how did this happen? He said, I don't know. அப்பொழுது அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவனை பார்த்து கேட்டார்கள், எவ்விதமாக உனக்கு கண் பார்வை கிடைத்தது என்று சொல்லி கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்னான், எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னான். But he explained how was the process done. ஆனால் எவ்விதமாக அவனுடைய கண் பார்வை அடைந்தது என்று சொல்லி அவன் அந்த படிகளை படிப்படியாக அவர்களுக்கு சொல்லி விவரித்தான். And he said like this in verse 25, he answered and said, whether he's a sinner or not, I do not know. One thing I know, that I was blind and now I see. 25வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் பிரதியுத்தரமாக, அவர் பாவி என்று எனக்கு தெரியாது, நான் குருடனாயிருந்தேன், இப்பொழுது காண்கிறேன், இது ஒன்றுதான் எனக்கு தெரியும் என்று சொன்னான். And in the verse further he says that such a thing has never happened ever before, that someone who was ever born blind was able to see. இந்த தொடர்ச்சியாக நாம் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னென்று சொன்னால், இதுவரைக்கும் பிறவி குருடனாய் பிறந்த ஒருவனும் பார்வையடைந்ததில்லை, இவ்விதமான அற்புதம் இங்கே நடந்ததில்லை என்று சொல்லி அங்க இருக்கிற ஜனங்கள் பேசிக் கொண்டார்கள். Verse 30 and 31. 30-31 வசனம், அதற்கு அந்த மனுஷன், அவர் என் கண்களை திறந்திருந்தும் அவர் எங்கே இருந்து வந்தவர் என்று நாங்கள் அறியாதிருக்கிறது ஆச்சரியமான காரியம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். 32 and 33. 32-33 பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தார் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே, அவர் தேவனிடத்தில் வராதிருந்தால் ஒன்றும் செய்ய மாட்டாரே என்றான். Today, this evening, the Lord has called you here to make you hear that Jesus is able to open the eyes of the blind. இந்த மாலை நேரத்திலே தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வந்தது அந்த மிக முக்கியமான காரணம், உங்களுடைய ஆவிக்குரிய மனக்கண்களை அவரால் திறக்க முடியும். It is not possible if he is not from God. அவர் தேவனிடத்தில் வராவிட்டால் இந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதில்லை. This is the testimony of the blind man who has been questioned again and again to find out who did this to you. இந்த பிறவி குருடனாயிருந்த மனுஷன் பார்வையடைந்த பொழுது அவனை சுற்றி இருக்கிற ஜனங்கள் மறுபடியுமாக அவனிடத்தில் கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தார்கள், நீ குருடனாய் இருந்தாய், இப்பொழுது பார்க்கிறாய், எவ்விதமாக இந்த அற்புதம் நடந்தது என்று சொல்லி அவனை மறுபடியுமாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள். They wanted to question him again and again, so he tells the truth that it is not possible unless he is not from God. இது தேவனிடத்தில் வராவிட்டால் இந்த அற்புதங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், அற்புதங்கள் நடப்பதில்லை என்று சொன்னார். So here he testifies that because he is from God, that is why it is possible. இது தேவனிடத்தில் வந்தது நிமித்தமாக இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அந்த ஜனங்களுக்கு புரியும்படியாக நற்சாட்சியை அங்கு சொன்னார். We just heard a little while ago, Jesus made a dead man to come out of the grave after 4 days. சற்று முன்பதாக நாம் சிந்தித்த அந்த பகுதியிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளான அந்த லாசருவை தேவன் உயிரோடு எழுப்பினார் என்று சொல்லி நாம் கேட்டுக்கொண்டிருந்தோம். We also heard that when Jesus came to know that the Lazarus was sick, he delayed that for 2 more days. அது வேறொரு காரியத்தை நாம் கேட்டோம், லாசரு என்கின்ற மனிதன் தேவன் அன்பு கூர்ந்த அந்த குடும்பத்திலே பிறந்த அந்த லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது 2 நாள் தாமதமாக கடந்து போனார். We also heard that those who were next to the tomb, they said that the man who could cure the blind, can he not also made him not die? அவர் இந்த மனிதன் இந்த செவிடரை பார்க்கக்கூடிய அந்த வல்லமை படைத்தவர், இந்த மனிதன் மரிக்காமல் பார்த்திருக்க கூடாதா என்று சொல்லி அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கேட்டார்கள். Today we are really rejoicing in our heart that we are not worshiping a God who is dead. நாம் இந்த நாளிலே மிகவும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்கான மிக முக்கிய காரணம் அவர் ஜீவனுள்ள தேவன். Today we are
today we have a reason to glorify in God because our God is a living God. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதுனாலே நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றோம். Who is this God? யார் இந்த தேவன்? This God is the God of the Bible who has opened the eyes of the blind. இந்த தேவனாகிய கர்த்தர் அந்த குருடனாய் பிறந்த அவனுடைய வாழ்க்கையிலே கண் பார்வையை கொடுத்த தெய்வம். This is the God of the Bible who sent Jesus Christ into this world, who has made the dead to come out of the grave. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார், குருடர்களுக்கு பார்வை கொடுத்தார். Because he knows that all who are born on the face of the earth, they are born sinners. இந்த அவர் அறிந்திருக்கிற வண்ணமாக அல்லது நீங்கள் நானும் அறிந்திருக்கிற வண்ணமாக இந்த உலகத்திலே பிறந்த எல்லாரும் பாவிகளாக இருக்கிறோம், பாவத்திலே பிறந்திருக்கின்றோம். The Bible says that every person that is born on the face of the earth is a sinner. இந்த வேதாகமம் சொல்லுகிறது எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், பாவம் செய்து தெய்வ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் எல்லாரும் பாவிகளாக இருக்கிறார்கள். In the book of Romans, it quotes that the wages of sin is death. ரோமரிலே நாம் வாசிக்கின்றோம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There is a question to Jesus in verse 40. 40வது வசனத்திலே அங்கு ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு கேள்வி வைக்கப்பட்டது. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் verse 39 onward. 39 முதல், அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். Verse 41 as well, 40 and 41. அவருடனே கூட இருந்த பரிசேயரில் சிலர் இவைகளை கேட்ட பொழுது நாங்களும் குருடரோ என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் குருடராயிருந்தால் உங்களுக்கு பாவம் இராது, நீங்கள் காண்கிறோம் என்று சொல்லுகிறபடியினால் உங்கள் பாவம் நிலை நிற்கிறது என்றார். This is what the message tonight is. If you are able to see, you sin. நீங்கள் பார்க்கக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் பாவிகளாயிருக்கிறீர்கள். But if you were born blind, there would have been no sin. நீங்கள் பார்வை இல்லாதவர்களாய் பிறந்திருந்தால் உங்களிலே பாவம் இல்லை. That means that anyone who is able to see has sin in him. பார்க்கிறவர்கள் எல்லாரும் பாவம் செய்திருக்கிறார்கள். And that is what Jesus is very clear. But now that sin remains, and the Bible is very clear, if your sin remains in you, and if you die in your sin, the wages of sin is death. பாவிகளாக இருக்கிறோம் என்று சொல்லி வேதாகம வசனம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறது. ஆனால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லியும் வேதாகமம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். And for this reason, that man should not be separated from God and die in his sin, God sent his son Jesus Christ into this world. ஆகவே நீங்களும் நானும் பாவத்திலே மரிக்க கூடாது என்பதற்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே கடந்து வந்தார். And he came to make them see who were blind. அவர் இந்த உலகத்திற்கு வந்ததற்கான காரணம் குருடாய் இருக்கிற ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும், பார்வையடைய வேண்டும். அதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். Those who were blind are able to see the Lord today. இந்த குருடனாய் பிறந்தவர்கள் இந்த ஆண்டவரை கண்டார்கள். Because if we are living in our sin, we are blind towards God. நாம் பாவிகளாக இருப்போம், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நாம் குருடராயிருக்கிறோம், தேவனை பார்க்க முடியாது. Neither we can see, neither we can hear about what God is trying to show me or tell me. தேவன் நம்மிடத்தில் பேசுகிற காரியத்தையும் தேவன் சொல்லுகிற காரியத்தையும் நம்மால் பார்க்க முடியாது, நம்மால் கேட்க முடியாதவர்களாக நாம் காணப்படுகிறோம். A while ago we said, Jesus said, I am the resurrection and life. நாம் சற்று முன்பதாக தியானித்த பொழுது நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். The one who believes in me will, though he may die, he will live. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்னார். Today we have an opportunity to know this Lord. இந்த நாளிலே நாம் இந்த தேவனை குறித்து அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. If we are able to see, there is sin in us. நாம் அவரை பார்க்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே பாவம் இருக்கிறது. And therefore God sent his son Jesus Christ into this world that we may have eternal life. தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான செல்லகுமாரனை இந்த உலகத்தில் அனுப்பினது நிமித்தமாக நமக்கு நித்திய ஜீவனை அவர் நமக்கு தந்திருக்கின்றார். The question is, do you have eternal life? நான் உங்களுக்கு மத்தியில ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு நித்திய ஜீவன் விருப்பம் இருக்கிறதா? What is eternal life? நித்திய ஜீவன் என்று சொன்னால் என்ன? Eternal life is to know God. நித்திய ஜீவன் என்று சொன்னால் தேவனை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்வது. Who are you, Lord? ஆண்டவரே நீர் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். And what am I doing here? நான் இந்த உலகத்திலே நான் என்ன செய்து கொண்டிருக்கின்றேன்? The Bible says, because God wants to unite back you to God. வேதாகமம் சொல்லுகிறது உங்களையும் தேவனோடு கூட சேர்த்துக் கொள்வதற்காக.
Jesus Christ came into this world ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். because the wages of sin is death. வேதாகமம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. God made a perfect plan for us that we who should die should never die but live because of Jesus நாம் Christ. பாவிகளாய் இருக்கும் பொழுது நாம் பாவத்தின் சம்பளம் மரணமாக அந்த மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருந்த பொழுதிலும் நாம் மரித்தாலும் பிழைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். Why is this news being shared or being told to you tonight? ஏன் இந்த நற்செய்தியை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம் என்று தெரியுமா? Because it is the love of the Lord that wants to see that none should perish. தேவனுடைய அன்பு என்ன, தேவனுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, ஒருவரும் அந்த நரகத்திற்கு போகக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. None should perish but everyone should have eternal life with God. ஒருவரும் மரித்து போகக்கூடாது, ஒருவரும் அழிந்து போகக்கூடாது, மாறாக எல்லாரும் நித்திய ஜீவனிலே பங்கு பெற வேண்டும், அதற்கு பங்காளிகளாக மாற வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. Jesus asked the blind man, "Do you believe that I am the Son of God?" அந்த குருடனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நான் மனுஷகுமாரன், தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி கேட்டார். He said, "I do believe." அவன் சொன்னான், நான் விசுவாசிக்கிறேன். Today the question is that God sent his son Jesus Christ into this world as a son of God to be crucified on the cross of Calvary for your and my sins. He bled and he died. He was buried. He was rose again on the third day, and today he is living and he is coming back soon. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்களும் நானும் விசுவாசிக்க வேண்டியவர்களாக நாம் The காணப்படுகின்றோம். truth of the Bible is, if anyone who believes in the Son of God will have eternal life. நாம் இந்த சத்தியம் என்னவென்று சொன்னால், இந்த வேதாகமம் என்ற சத்தியம் என்ன சொல்லுகிறது? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் நித்திய ஜீவனை You don't have to பெற்றுக்கொள்வார்கள். give any money. You don't have to give any money. நீங்கள் எதற்காக உங்களுடைய பணத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. You don't have to offer anything of your life. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற உங்களுடைய சொத்து, பணம், சம்பத்து எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. All what you need is to confess before Lord that you are Lord and repent from அவர் உங்களிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம், நாம் பாவத்தை நாம் அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் அது போதும், அவர் உங்களை ஏற்றுக்கொள்வார். Lord, I am a sinner, I am a born sinner. If I die in my sin, I will be perished forever. ஆண்டவரே, நான் பாவியாக இருக்கிறேன், நான் பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், நான் குருடனாக இருக்கின்றேன், நான் இவ்விதமாக மரித்தேன் என்று சொன்னால் நித்தியமான நரகத்திற்கு நான் போவேன் என்று சொல்லி நீங்கள் ஒத்துக்கொள்ள. I do believe that Jesus Christ is the Son of God and he came to give me eternal life, and today I want to be your child and your daughter. ஆண்டவரே, நீர் எனக்காக சிலுவையில மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும். If you repent, the Lord is ready to forgive you of your sin and give you Jesus Christ in your life. இவ்விதமாக நீங்கள் மனம் திரும்புவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்து அவருடைய பிள்ளை என்கின்ற அதிகாரத்தை கொடுத்து உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை பிரவேசிக்கும்படியான ஒரு வாய்ப்பையும் நல்கி தருவார். What does Jesus Christ offer? இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னத்தை கொடுக்கிறார் உங்களுக்கு? The Bible says in the Gospel of John, "My peace I give unto you." இந்த வேதாகம வசனத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலே சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னார். Not the peace that the world gives. இந்த உலகம் கொடுக்கிற சமாதானத்தை கொடுப்பதில்லை. But this is an eternal peace forever you will have with Jesus Christ. நித்திய காலமாக அவரோடு கூட இருக்கக்கூடிய மிகப்பெரிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவர் உங்களுக்கு இலவசமாக தருகிறார். Do you want to reject a free gift of God? இந்த தேவன் கொடுக்கிற இந்த இலவசமாக கொடுக்கின்ற இந்த கிஃப்டை நீங்கள் வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? Free gift of God is never rejected. இந்த இலவசமாக கொடுக்கின்ற தேவனுடைய இந்த கிஃப்டை நீங்கள் நிராகரிக்க வேண்டாம். Jesus asked the blind man, "Do you believe?" இந்த குருடனை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்டார், நீ என்னை விசுவாசிக்கிறாயா என்று சொல்லி Jesus கேட்டார். asked Martha, "If you believe." ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மார்த்தாவை பார்த்து சொன்னார், நீ இதை விசுவாசித்தால் என்று சொன்னார். As a result of their belief, the dead man who was in the grave for 4 days, he came out. அவள் அந்த சகோதரனுடைய விசுவாசத்தின் பலனாக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளாய் இருந்த அந்த லாசரு வெளியே வந்தான். Not only that, in the book or in that same chapter we see when Lazarus was called out by his name, he came out. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதே அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, லாசருவே வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் வெளியே வந்தான். Jesus said, "I am the resurrection and life. Even though you die, you will live.
Lazarus heard his voice and he came out. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னால், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன வண்ணமாக இந்த வார்த்தையை லாசரு மரணத்தை அந்த 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 கல்லறையிலே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தான். When you die and he calls you by name, will you hear? நீங்கள் மரித்து போனால் அவர் உங்களுடைய பெயரை குறித்து அழைப்பார் என்று சொன்னால் உங்களால் கேட்க முடியுமா? Will you be able to recognize his voice? இந்த சத்தத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியுமா? Or will it remain there forever? இல்லாவிட்டால் நீங்கள் இருக்கிற வண்ணமாக மரித்த வண்ணமாகவே நீங்கள் எப்பொழுதும் காணப்பட போகிறீர்களா? Choice is given by the Lord to us. இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். May the Lord challenge you. May the Lord speak to you tonight in your heart and comfort you and give you the chance to submit yourself to the Lord, that you can receive eternal life. இந்த நாளிலே இந்த தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார், உங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பார். நித்திய ராஜ்யத்துக்கு நீங்கள் பங்காளிகளாக மாற Eternal முடியும். life will come with joy and peace of God in your life. It will rule over you. இந்த தேவனாகிய கர்த்தர் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மாத்திரமல்ல, நித்திய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தையும் கொடுப்பார். அவர் இலவசமாக கொடுக்கிறார். We thank God for this perfect plan that he has through Jesus Christ for us. இந்த தேவனாகிய கர்த்தர் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் ஏற்படுத்திய இந்த நல்ல வாய்ப்புக்காக சந்தர்ப்பத்திற்காக நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Praise God for this wonderful words that he has given us to encourage us, and thank God for this wonderful life of eternal life that is given to us. I thank the assembly and the leaders here who's asked me to come. Thank you once again for this opportunity. May God's name be glorified. இந்த நாளில் நாம் கேட்ட வண்ணமாக இந்த ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கும் தொழுது கொள்வதற்கும் தேவன் கொடுத்த சாக்கியத்துக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை கொடுத்த சபையாருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் ஜெபம் செய்து இந்த ஆராதனை கூட நாம் முடிவு செய்வோம். எங்களை அளவில்லாமல் நேசிக்க எங்க அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியுடன் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். அதை இப்படியாக வந்தது முதல் கடந்து வந்த நேரம் முதல் கத்தாவே இந்நேரம் வரைக்கும் கத்தாவே சபையாராக சேர்ந்து உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காய் உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். கத்தாவே, எங்களை மீட்டு கொண்ட தேவனே, கத்தாவே, நாங்கள் ஆவியுடனும் உண்மையுடனும் பரிசுத்த அலங்காரத்துடனும் தொழுது கொள்ளும்படி கத்தாவே எங்களை இரக்கம் பாராட்டினீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, உமக்கு ஏற்ற மகிமையான ஆராதனை கத்தாவே செலுத்தும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீங்க. அதை எண்ணி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, அதை தொடர்ந்து கத்தாவே உங்களுடைய சகோதரர் மூலமாய் கேட்ட அந்த செய்திக்காய் நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில நாங்கள் இன்னும் அதை முன்னேறி செல்லும் விதமாக கத்தாவே நாங்கள் அந்த லாசரு அவருடைய வாழ்க்கையிலிருந்து கத்தாவே நாங்கள் வாசித்து கற்றுக்கொண்ட அந்த காரியனுக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, இப்படியாக மரித்த லாசருவே 4 நாளுக்கு பிறகுதாக கத்தாவே அவரை உயிரோடு எழுப்பின தேவனா இருக்கிறீங்க. கத்தாவே, இப்படிப்பட்டதான அற்புதங்களை செய்கிற தேவன்மா இருக்கிறீங்களே அப்பா, அதை எண்ணி பார்த்து துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நாங்கள் வாசித்தோம். கத்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில கத்தாவே எப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கத்தாவே எல்லாத்தையும் மாட்டி போடுகிற தேவனா இருக்கிறீங்க. கத்தாவே, உம்முடைய நாமத்தின் மகிமை கண்டு கத்தாவே யாவையும் செய்கிற தேவனா இருக்கிறீங்க. கத்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கத்தாவே நாங்கள் உண்மையை நோக்கி பார்த்து கத்தாவே வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கண்களை நோக்கி இருக்கிறது போல கத்தாவே எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும்படி எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. உண்மையை நம்பும்படி எங்களுக்கு உதவி செய்யுங்க. கத்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில இப்படிதான் சூழ்நிலை வரும்போதும் கூட கத்தாவே எங்களுக்கு சமாதானத்தை கொடுங்க. கத்தாவே நாங்கள் இப்படியாக எங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியில் நாங்கள் முன்னேறி செல்லும்படி எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கத்தாவே, அதை தொடர்ந்து நாங்கள் கேட்ட இந்த சுவிசேஷ செய்திகளோடு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, புதிதாக வந்த ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்திலே தருகிறோம். கத்தாவே, உங்களுடைய வார்த்தையை கேட்ட அவர்களுடைய இதயத்தை திறந்து கொடுக்கும்படியாக நீங்க உதவி செய்யுங்க. கத்தாவே, உண்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி உதவி செய்யுங்க. கத்தாவே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வாசித்தோம். கத்தாவே, எங்களுக்காக நீங்க உங்களுடைய ரத்தத்தை சிந்தி கத்தாவே எங்களுக்காக கத்தாவே உங்களுடைய உண்மையை எங்களுக்காக கொடுத்தீங்க. அதை எண்ணி பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கத்தாவே, இப்படியாக புதிதாக வந்தவர்கள் கத்தாவே உண்மை அறியாதவர்கள் உண்டு. கத்தாவே உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி கத்தாவே நீங்க அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கத்தாவே, அதை தொடர்ந்து எங்களுடைய சபையின் வாராந்திர கூட்டங்கள் யாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே, உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் கத்தாவே வருகின்ற வாரத்திலும் கூட இதே போல கத்தாவே சபையராக சேர்ந்து உண்மை ஆராதிக்கும்படி எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கத்தாவே, தொடர்ந்து எங்களுடைய சபையின் கூட்டங்களுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கத்தாவே, இந்த திங்கட்கிழமை இருக்கிற இந்த செயின்லின் பெயருக்காக கூட ஜெபிக்கிறோம். அதை தொடர்ந்து திங்கள், செவ்வாய், புதன் இருக்கிற இந்த
கேம்ப் விசிட்டுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த கூட்டங்கள்ல கர்த்தாவே சகோதரர்கள் யாவரும் ஏகமாய் பங்கொள்ளும்படி கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதை தொடர்ந்து எங்களுடைய வேலைக்கிழமை இருக்கிற வேதாரட்சி கூட்டத்துக்காக கூட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே தொடர்ந்து வெள்ளிக்கிழமை நடக்கிற மாதந்தோறும் நடக்கின்ற அந்த வீட்டு கூட்டத்துக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த கூட்டங்கள் யாவத்திலும் கர்த்தாவே ஏகமாய் யாவரும் பங்கு கொள்ளும்படி எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தாவே வருகின்ற வாரத்தை கர்த்தாவே ஆசீர்வதித்து கொடுங்க. கர்த்தாவே உங்களுடைய மகிமையை நாங்கள் காணும்படி எங்கள் வாழ்க்கையில எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தாவே எப்படிப்பட்டதான சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தாவே நாங்கள் உண்மையை நோக்கி இருக்கும்படி கர்த்தாவே எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தாவே நாங்கள் பிரிந்து செல்கிறோம், பிரியாத நேசர் எங்கள் ஒருவர் கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். யாவற்றையும் தாழ்த்துகிறோம். மீட்பரும் அருமையில சேரமா இருக்கிற கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த ஜெபத்தை ஏற்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே.